வணக்கம். திரையரங்கம் ப்ரீமேட். இது ஒரு அமெரிக்க திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஜோஹன்னஸ் ராபர்ட்ஸ். அமெரிக்காவின் ஹவாய் தீவு இருக்கக்கூடிய இடங்களில் இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்றிருக்கிறது. பல திடுக்கிடும் சம்பவங்களை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஹவாய் பகுதியில் தன்னந்தனியாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர் ஒரு எழுத்தாளர். அவருடைய பெயர் ஆடம் பின்பரோவ். அவருக்கு கேட்கும் சக்தி கிடையாது. நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அவர் காது கேட்காது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவருக்கு அவருக்கு 2 பேரும் டீனேஜ் கேர்ள்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அந்த மூத்த மக பேர் லூசி, 2வது மக பேர் எரின். இவங்க தான் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு சிம்பன்சியை மனித குரங்கு அதை வளர்க்குறாங்க. படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே அந்த சிம்பன்சியை உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்படின்னு வரும்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மேட்டருக்காக ஒரு வெட்டனரி டாக்டர் வராரு. அவர் அந்த சிம்பன்சி இருக்கக்கூடிய அந்த கூண்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே நுழைஞ்சி அப்படின்னு சிம்பன்சி அவர் மேலே பாஞ்சி அவரை கடித்து கொதறி அவரை கொன்னுருது. படத்தினுடைய ஃபஸ்ட்டு சீன்லேயே. இந்த விஷயம் ஆரம்பத்தில் இவங்களுக்கு தெரியாது. இவங்க அந்த சிம்பன்சியை அப்படியே செல்லமாக வளர்த்து அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே நடந்தது என்னென்னா, அந்த சிம்பன்சியை ஒரு வெறி நாய் கடித்து அப்படி ஆன பிறகு அந்த வெறி நாயினுடைய அந்த கடித்ததால் உண்டான பாதிப்பு இருக்குல்ல, ரேபிஸ், அது இந்த சிம்பன்சிக்கு உண்டாகி இந்த சிம்பன்சி யாரை பார்த்தாலும் கடித்து கொதறி அப்படிப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரை தெரியாது அப்படி வச்சுங்களேன். இப்போ இவங்களுடைய அப்பா அவருடைய நூல் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்காக கிளம்பி போயிடுறாரு. இந்த 2 பொம்பளை பசங்க மட்டும் அந்த வீட்டில் இருக்காங்க. அப்போ இவங்களுடைய 2 தோழிகள், ஹன்னா அப்படின்னு ஒரு இளம்பெண்ணுடைய பேர், இன்னொரு இளம்பெண் பேர் கேட். இந்த 4 பேரும் இந்த வீட்டில் அப்பா வெளியே போயிருக்கிறதுனால அப்படியே ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு அப்படின்ற பேட்டர்னில் இந்த 4 பேரும் மகிழ்ச்சி கடலில் மிதந்து அப்படி இருக்கலான்ற மாதிரி இருக்காங்க. அந்த வீட்டிலேயே ஒரு நீச்சல் குளம் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் அந்த சிம்பன்சி அந்த கூண்டை விட்டு வெளியே இவர்களை தாக்கி அப்படின்னு வரும்போது தான் அப்போ தான் இவங்களுக்கே இந்த உண்மை தெரியுது. சிம்பன்சி வெறி நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு தான் பார்க்கக்கூடிய எல்லாரையுமே கடித்து கொதறி அப்படின்ற லெவலில் இருக்குன்றதே தெரியுது. இப்போ அந்த சிம்பன்சிகிட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு, ஏன்னா அந்த சிம்பன்சிக்கு நீரில் நீந்தக்கூடிய ஆற்றல் கிடையாது. அதனால் தண்ணிக்குள்ளே அந்த 4 பேரும் போய் நீச்சல் குளத்தில் போய் இறங்கிடுறாங்க. சிம்பன்சி கரையில் உட்காந்துருக்கு இந்த 4 பேரையும் பார்த்து. இந்த 4 பேரும் அந்த சிம்பன்சிகிட்டேருந்து பிழைக்கணும், காப்பாற்றப்படணும், தங்களுடைய உயிருக்கு எதுவுமே நேரக்கூடாது. அப்படிப்பட்ட சூழலில் அவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தங்களுக்கு உதவியாக யாராவது வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு வரும்போது ஒரு சூழலில் பார்த்த 2 இளைஞர்கள், அவங்களுடைய ஃபோன் நம்பர் இவங்ககிட்ட இருக்கும். அதை இவங்க ஃபோன் பண்ணி வர வச்சு அப்படின்ற மாதிரி இதாகி அந்த 2 இளைஞர்கள் இங்கே அந்த 2 இளைஞர்களுமே சிறிதும் எதிர்பாராமல் அந்த சிம்பன்சியினுடைய பாதிப்பிற்கு ஆளாகி 2 பேருமே அங்கங்கே செத்து கிடப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த 4 பெண்கள் இருக்காங்களே, அதில் 2 பேர் அந்த சிம்பன்சியினுடைய கொடூரமான தாக்குதலுக்கு ஆளாகி பலியாகி விடுவார்கள். இந்த சகோதரிகள் 2 பேரும் உயிரை கையில் வைத்து கொண்டு போராடி இப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவங்க தந்தை வீட்டுக்குள்ளே வருவார். அவருக்கு தான் காது கேட்காது அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. இப்போ ஹெல்ப்புன்னு சொல்லி இந்த பசங்க கத்தினா கூட அவருக்கு கேட்காது. உள்ளே வந்த பிறகு தான் அங்கங்கே செத்து கிடக்கக்கூடிய புணங்கள்லாம் பார்த்த பிறகு தான் அவருக்கே தெரியும் விபரீதமான சம்பவங்கள் இந்த வீட்டில் நடைபெற்றிருக்கின்றன நம்ம இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில். அப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிம்பன்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அந்த 2 மகள்களையும் சிம்பன்சியின் தாக்குதலிலிருந்து எப்படி காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வேலையில் இறங்கி அந்த 2 மகள்களையும் அவர் காப்பாற்றினாரா அப்படின்றதான் அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. இப்போ நான் சொன்ன அவுட்லைன் இருக்கு பாருங்கள், எந்த அளவிற்கு மிகவும் அருமையான ஒரு அவுட்லைனை இந்த திரைப்படத்திற்காக எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத நீங்களே தெரிந்து கொள்ளலாம். 1 மணி நேரம் 29 நிமிடம் தான் அந்த படத்தினுடைய நீளமே. இவ்வளவு குறைவான நிமிடங்களை கொண்ட இந்த திரைப்படத்தை படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை அடுத்து என்ன நடக்கும்
இந்த பெண்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமா, இந்த பெண்கள் இறந்து விடுவார்களா அல்லது சிம்பன்சியிடமிருந்து தப்பிப்பார்களா அப்படின்ற அந்த பதைப்பு இருக்குல்ல, அதை படம் பார்க்குறவங்க எல்லாருடைய மனசுலையும் உண்டாகக்கூடிய அளவிற்கு அருமையான காட்சிகளுடன் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜானி செக்குவாயா இவர்தான் லூசி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளம்பெண். படம் முழுக்க வரக்கூடிய இந்த இளம்பெண் மிகவும் அருமையாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய தோழிகளை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய தங்கையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக உயிரை துச்சமாக நினைத்து அந்த சிம்பன்சியுடன் அவள் போராடக்கூடிய காட்சிகள் இருக்கு பாருங்க, அதை மிகவும் அருமையாக இந்த நடிகை செய்திருக்கிறார். ஜியா ஹண்டர் இவர்தான் லூசியின் தங்கை எரின் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளம்பெண். படம் முழுக்க மிகவும் அருமையாக தன்னுடைய நடிப்பாற்றலை இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜெசிகா அலெக்சாண்டர் இவர்தான் ஹன்னா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. படம் முழுக்க தன்னுடைய நடிப்பாற்றலை அற்புதமாக வெளிப்படுத்தி நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையை இவர் காட்டியிருக்கிறார். விக்டோரியா வியாண்ட் இவர்தான் கேட் என்ற இளம்பெண்ணாக நடித்திருப்பவர். சிம்பன்சியிடம் மாட்டிக்கொண்டு இவர் தவிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கின்றனவே, அந்த காட்சிகள் நம்மிடம் உண்டாக்கும் பதபதைப்பிற்கு அளவே இல்லை. அந்த காட்சிகளில் இவர் தன்னுடைய முழு நடிப்பு திறமையையும் அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ட்ராய் கோட்சர் இவர்தான் எழுத்தாளர் ஆடம் பின்பரோ கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். காது கேட்கும் சக்தி இல்லாத இந்த கதாபாத்திரம் மிகவும் மாறுபட்ட முறையில் படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இவருடைய பங்களிப்பு இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் பங்கு புரிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியில் படம் பார்த்து கொண்டிருப்போரின் கை தட்டல்களை இவர் முழுமையாக பெறுகிறார். ஸ்டீஃபன் மர்ஃபி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். திகிலூட்டும் காட்சிகளை கொண்ட இந்த திரைப்படத்தில் எந்த அளவிற்கு இந்த ஒளிப்பதிவாளருடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதை அனைத்து காட்சிகளிலும் நம்மால் உணர முடிகிறது. பீட்டர் காஸ்டாஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு இவருடைய அருமையான படத்தொகுப்பு திறமை படம் முழுக்க இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆட்ரியன் ஜான்ஸ்டன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு இசையமைப்பு எந்த அளவிற்கு அருமையாக இருக்க வேண்டுமோ அதை இந்த இசையமைப்பாளர் நன்கு செய்திருக்கிறார். பேராமவுண்ட் பிக்சர்ஸ் உலகமெங்கும் விநியோகம் செய்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை ஒரு அருமையான திகில் திரைப்படமாக ஜோஹன்னஸ் ராபர்ட்ஸ் இயக்கியிருக்கிறார். மற்றவர்களை சிம்பன்சி தாக்கக்கூடிய காட்சிகள் மிகவும் அருமையாக படம் முழுக்க படமாக்கப்பட்டிருக்கின்றன. 1 மணி நேரம் 29 நிமிடங்கள் மட்டுமே நீளத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிம்பன்சியையும் 4 இளம் பெண்களையும் மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் ப்ரீமேட் என்ற அருமையான திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கட்டாயம் இந்த திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். நீங்கள் பாராட்டக்கூடிய ஒரு சிறந்த படமாக இது இருக்கிறது என்பதுதான் உண்மை.